நிகழ்ச்சியை காண வந்த மக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காவல்துறை ஆய்வாளர் தேவூர் அவர்களுக்கும் எங்களுக்கு வருடந்தோறும் அருமையான கதைகளை தந்து எங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லும்படியாக கதைகளை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்ற எங்கள் குருவா மதிக்கிற எங்கள் அண்ணன் காமராஜ் அவர்களையும் செல்வம் பாபு அவர்களுக்கும் எங்களது நாடக மன்றத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் சீன் கம்பெனி அமைச்சு கொடுத்த அரசு அண்ணா அவர்களுக்கும், மேக்கப் பெண் நடிகர்கள் நடிகைகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு நன்கொடை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கூடிய உழைத்து கொண்டிருந்த மாணிக்கம், மணிகண்டன், ஐயனார் இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றியை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் என் கூடயே இருந்தாங்க. எனக்கு மறைமுகமாக எனக்கு உதவிகள் செஞ்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது பத்தலையம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போது தலைமை பொறுப்பில் இருக்கும் எங்களது அன்னார் இ பிரகாஷ் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்ராளியம்மன் நாடக மன்றத்தார் பெருமையோடு வழங்கும் 22ஆம் படைப்பாக நடைபெறும் இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொடுக்க சொல்லி சொன்னதற்கு முதல்ல பத்ராளியம்மன் நாடக மன்றத்திற்கு நான் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாடகத்தை துவக்கி வைக்க வருகை புரிந்துள்ள அருமை நண்பர் திரு ஆனந்தகுமார் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற நமது நண்பர் தினேஷ் அவர்களே, முக்கிய பொறுப்பாளர்களாக வந்திருக்கிற கௌரவ அழைப்பாளர்களாக வந்திருக்கிற மதிப்பிற்குரிய மாமா கேஜி செந்தில்குமார் அவர்களே, குஞ்சாமலையம் பாட்டாளி மக்களுடைய கவுன்சிலர் திரு மாரியப்பன் அவர்களே, தனிதாசனூர் ஊர் தர்மகர்த்தா ஏழுமலை அவர்களே, தனிதாசனூர் முருகேசன் மாமா அவர்களே, மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தளபதி செல்வம் அவர்களே, திரு சின்னா கவுண்டர் தனிதாசன் அவர்களே, சின்னா கவுண்டர் குஞ்சாம்பாளையம் அவர்களே, மற்றும் வந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் மென்மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் என்று வாழ்த்தி நாடகத்தை துவக்கி வைக்க வருகை புரிந்த ஆனந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசும் அன்புடன் அழைக்கிறேன். தனி பொறுப்பேற்றுள்ள அண்ணன் இ பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடியை போட்டுகிறோம். ஹலோ. அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் 22ஆம் ஆண்டு படைப்பாக தற்பொழுது நாடக விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கு தலைமையேற்றுள்ள அன்புக்குரிய அண்ணன் திரு இ பிரகாஷ் BABL அவர்களே, மற்றும் இந்த நாடகத்திற்கு கௌரவ அழைப்பாளர்களாக வந்திருக்கும் அண்ணன் கேஜி செந்தில்குமார் அவர்களே, மற்றும் நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் அன்பு தம்பி தினேஷ் அவர்களே, மற்றும் சின்னா கவுண்டர் அவர்களே, மற்றும் சக கவுன்சிலர் மதிப்பிற்குரிய கேசி மாரியப்பண்ணனார் அவர்களே, தனிதாசனூர் முருகேசன் அவர்களே, மற்றும் சின்னா கவுண்டர் அவர்களே, மற்றும் சண்முகனார் அவர்களே, மதிப்பிற்குரிய ஏழுமலையனார் அவர்களே, சிதம்பரமனார் அவர்களே, நிரஞ்சன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள பெயர் விட்டு போனாலும் மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொண்டு, ஊர் தர்மகர்த்தா மதிப்பிற்குரிய மணிகண்டன் அண்ணார் அவர்களே, மற்றும் இந்த நாடகம் மிக சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மதிப்பிற்குரிய நண்பர் எஸ் குமார் அவர்கள் நினைவை நாம் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. வருடம் மிக சிறப்பான முறையிலே நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் நினைவை போற்றி வணங்கி, நீங்களே சொல்லுங்க
என்ற நாடகம் நம் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதனால் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமா கேஜி செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம். அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் பண்டிகை முன்னிட்டு 22ஆம் படைப்பாக நீங்களே சொல்லுங்க என்னும் நாடகத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய டி. முத்து மாப்பிள்ளை அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி கொடுத்திருக்கும் மாப்பிள்ளை இ. பிரகாஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க வந்திருக்கும் நண்பர் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாடகமானது மாப்பிள்ளை முத்து அவர்கள் குமார் இல்லாதது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தாலும் இந்த நாடகத்தை விடாது அவர் நடத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். ஏனெனில் கடந்த 15 நாட்களாக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவருடைய உழைப்பிற்காகவாவது இருந்து இந்த நாடகத்தை பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளித்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பத்திரகாளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் நாடக மன்றத்தாரின் 22ஆம் படைப்பாக எஸ். குமார், டி. முத்து வழங்கும் நீங்களே சொல்லுங்கள் எனும் சமூகவியல் நாடகத்தை அரங்கேற உள்ளார்கள். இதற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மாமா திரு இ. பிரகாஷ், BABL, ஊர் மூப்பர், திமுக. வரவேற்புரை எஸ். குமார், டி. முத்து அவர்களுக்கும், நாடகத்தை துவக்கி வைப்பவர் உமா ஆனந்த், திமுக 13வது வார்டு கவுன்சிலர் அன்னார் அவர்களுக்கும். இந்த நாடகம் 15 நாட்களாக இரவு பாராமல் முயற்சி செய்து மாமா முத்து அவர்கள் அரங்கேற உள்ளார்கள். அது சமயம் ஊர் பொதுமக்களும் பெரியவர்களும் வந்து இந்த நாடகத்தை பார்த்து ரசிக்குமாறு தாழ்ந்த பணியை மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் பண்டிகை முன்னிட்டு பத்திரகாளி அம்மன் நாடக மன்றத்தார் பெருமையுடன் வழங்கும் 22வது படைப்பாக நீங்களே சொல்லுங்க என்னும் வாழ்வியல் நாடகத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் பிரகாஷ், BABL, ஊர் மூப்பர், திமுக அவர்களே, வரவேற்பை நிகழ்த்தி கொண்டிருந்த குமார் அவர்களே, நாடகத்தை துவக்க வருகை புரிந்துள்ள உமா ஆனந்தகுமார் 13வது வார்டு கவுன்சிலர் அவர்களே, KC செந்தில்குமார் அவர்களே, 1வது வார்டு கவுன்சிலர் தினேஷ் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வருகை புரிந்துள்ள அனைத்து நிலை அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் என்பது எவ்வளவு சிரமம் இருப்போம்னு சொல்லி ஒரு திரைப்படம் கூட எடுத்து விடலாம். ஏன்னா ஒவ்வொரு சீனும் கட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நாடகங்கிறது ஒரு வசனத்தை விட்டுட்டா அடுத்த வசனம் பேசவே முடியாது. மக்களுக்கு சரியான கருத்தை எடுத்து சொல்வது நாடகம் என்பதை தெரிவித்து கொண்டு, ஆனால் நாடகம் நடத்துறது ரொம்ப சிரமம். ஒவ்வொரு நாளும் நாடகத்தை நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வசூலுக்கு போயிட்டு வசூலோட நாடக நடிகர்களை கூப்பிட்டு ரிஹர்சலுக்கு பார்க்க வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாடகத்தை நடத்துபவர்களுக்கு தான் இதோட சிரமம் என்னன்னு தெரியும். அப்படி இருந்தும் நீங்களே சொல்லுங்கள் என்ற நாடகம் தலைப்பு வச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்காக நீங்கள் இதில் வர நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாடகம் சிறப்பாக அமைய நீங்களாம் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசராமணி பேரூராட்சி ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் பண்டிகையை முன்னிட்டு இன்று நடைபெறக்கூடிய நீங்களே சொல்லுங்கள் நாடகத்திற்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மன்னன் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பிரகாசண்ணன் அவர்களுக்கும், குஞ்சாம்பாளையம் மாரிப்பண்ணன் அவர்களுக்கும் மற்றும் KG செந்தில் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தினேசண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த விழா மேடைகளில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி
இந்த நாடகத்தை சிறப்பாக அமர்ந்திருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு பொதுமக்களுக்கு அன்போடு வேண்டுகொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 2 வருஷமாக எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி குமார் எப்படி யாருக்கிட்ட டொனேஷன் வாங்கினாலும் இருந்தாலும் இல்லைனாலும் பணம் 50,000 ஒருத்தனே போட்டுக்குவான். அந்த அடிப்படையில் இந்த போன ஆண்டும் இந்த ஆண்டமும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி நான் பார்த்து எவ்வளவு முடிஞ்ச வசூல் என்னால் முடிஞ்சது பண்ணி மீதியை நானே போட்டு செய்கிறேன் என்று புதுசாக ஒரு 4-5 பேர்த்த உருவாக்கி இந்த ஆண்டுமும் சிறப்பான முறையில் நாடகம் நடத்துறதுக்கு முத்து மற்றும் அவர் கூட இருந்த மணி ஐயனார் மற்றும் கோபால் எல்லாம் முடியாது, என்னால் நடிக்க முடியாதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் உதவி பண்ணிய கோபால் அவர்களுக்கும் அடுத்த வருஷம் நான் தான் நடிப்பேன்னு இப்பயே சொல்லிட்டான். ஆனால் இருந்தாலும் இவங்க 4 பேர்த்துக்களை முத்துக்கு அவர்களுக்கு பொன்னாடி போற்றி ஒவ்வொரு ஆண்டும் நமது ஏன்னா நாடகம்னா குமார் ஒரு வருஷமாக இந்த நாடகம் முடிஞ்சு போச்சுன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சுக்குவான். என்ன பண்ணலாம், இந்த பாட்டு போடலாமா, அங்கே போடலாம், இங்கே போடலாம். அவனுடைய ஞாபகமாக அவனுடைய நண்பன் முத்து இந்த ஆண்டமும் சிறப்பான முறையில் நாடகம் போடுறதுக்கு உறுதுணையாக இருந்து பணமே பத்தலாம் நான் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட, ஏன்னா அந்த நாடகத்தை பற்றி நன்றாக தெரியும். ஏன்னா நாங்கள் எவ்வளோ வசூல் பண்ணலாம், ஆனால் அந்த நாடகத்துக்கு போகிறதுல எத்தனை பேர், அதுவும் இந்த இடத்துல 3 நாடகம் நடக்குது. 3 நாடகத்துலேயும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து கொஞ்சம் வசூல் பண்ணி இந்த ஆண்டு தான் அவனுக்கு முத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. மற்றும் அவனுக்கு வாரி வளைய அத்தனை நல்ல உள்ளங்களும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து முத்துக்கு ஒரு பாராட்டி இந்த பொன்னாடியை கோபால் போத்துகிறான். எனது அருமை அண்ணன் எஸ்எஸ் வல்லரசு அவர்களின் இயக்கத்தில் 22ஆம் ஆண்டு கலைப்படைப்பாக நீங்களே சொல்லுங்கள் நாடகம் இதோ உங்களுக்காக. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அள்ளிக் கொடுக்கும் நல்ல மனது என்றும் இருக்கு உனக்கு. அம்மன் துணைதான் காத்திருக்கு, வாரி கொடுப்ப நமக்கு.
எடுத்து பாடுபாடு பாடுபாடு ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு சோறு போடு பாடுபட்டா பொங்கலையும் பூமி இது பூமி இது பூமியத்தான் மிஞ்சுகிற சாமி எது சாமி எது இந்த காணி நிலந்தான் நாம கேட்ட வரந்தான் என்றும் இல்லை என்று சொல்லாமல் தான் அள்ளி கொடுக்கும் ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு கோடு சோறு கோடு. அம்மா பத்ராளி அம்மா, இந்த வருஷம் வெள்ளாமை நல்லபடியாக வளரணும். ஒரு ஊரில் விவசாயம் நல்லா செழிச்சாதான் அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்தால் தான் இந்த நாடே நல்லா இருக்கும். இந்த காலத்தில் இந்த உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வர முடியும். இங்கே இருக்கிற எல்லோராலையும் முடியும். ஆனால் ஒருவேளை சாப்பாட்டை உள்ளங்கையில் கொண்டு வர முடியும்னா அது ஒரு விவசாயியால் மட்டும்தான் முடியும். விவசாயி வாழ்க, விவசாயம் வாழ்க. சங்கரே, நானும் அங்கிருந்து பார்த்து எங்கடா எங்கேயோ பார்த்து நான் பேசிட்டு இருக்கிறேன். காடு காஞ்சிட்டு இருக்குது, நெல்லங்காடு தண்ணி கிண்ணி காட்டலாம்ல. அப்பா, மாதிரியெல்லாம் நெல்லங்காட்டுக்கு நிறைய தண்ணி கட்டக்கூடாதுப்பா, கரெக்டாக கட்டணும்ப்பா. இப்போ இதுதான்ப்பா நவீன விவசாயம். சங்கரே, உண்மையிலேயே நீ பிஎஸ்சி அக்ரி படித்தாலும் படித்த புதுசாக ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுறேன்னு பண்ணிகிட்ருக்கிற. எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் நீ பண்ணிகிட்ருக்க. உலகத்தில் எத்தனையோ படிப்பு இருந்தோம், பிஎஸ்சி அக்ரி தான் படிப்பேன்னு படித்து முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்ல. இதை நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. அப்பா, ஒரு கார் விற்கலைன்னா அந்த கம்பெனி இழுத்து மூடலாம். ஏன், ஒரு பைக் விற்கலைன்னா கூட அந்த கம்பெனி இழுத்து மூடலாம். ஆனால் விவசாயம் நல்லா வரலைன்னு விவசாயத்தை விட்டால் இந்த நாடே சோத்துக்கு சிங்கி தாம்பா அடிக்கும். என்ன நடந்தாலும், ஏன் நஷ்டமே வந்தாலும் விதைச்சிட்டே இருக்கிறான் பாருங்க, அவன் தான்பா உண்மையான விவசாயி. எங்கடா தேடுறது ஒன்ன? நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு எங்கடா போய் தொலைஞ்ச? ஏண்டா அப்பனை வேற கூட்டிட்டு வந்துட்டேன். ஆளப்பார் அப்பா, ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடணும், பணம் 500 ரூபா கேட்டேன்ல. என்னப்பா, அவனுக்குன்னா எது வேணாலும் செய்கிற, எனக்குன்னா நீ இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிற. நீ ராஜா, ஏண்டா ராஜா, புது பைக் ஒன்று நீ கேட்டில்ல? ஆமாடாப்பா, 3 வருஷம் ஆகுது கேட்டு. டேய், இந்த வருஷம் கரும்பு போட்ட உடனே உனக்கு புது பைக்கு. கடங்காரம் வந்தாலும் வந்துட்டு போகிறோம். அதெல்லாம் வரட்டும்டா, பார்த்துக்கலாம். சரி சரி சரிடா, பைக்கு பத்திரம். டேய், உனக்கு பைக் வரும்டா. சரி வரேன். ஏங்க, காலையில் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஸ்கூட்டியை வீட்லேயே விட்டுட்டு போங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா என்னங்க அர்த்தம்? நான் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? வாங்க பொண்டாட்டி, ஏங்க பொண்டாட்டி, நம்மளுக்கு இவ்வளோ தோட்டம் இருக்குது, வசதி இருக்குது, அப்புறம் எதுக்கு நாம் இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போகணும்? நீங்கள் நமக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போனாலே எனக்கு சம்மதம் தானே சொன்னீங்க. அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சா? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், காரியம் ஆகணும்னா ஒரு மாதிரி, காரியம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி. இங்கே பாருங்க, நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு சாணி எழலாம், ஆனால் நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னால் எல்லாம் சாணி எழ முடியாது. டேய் சங்கரே, உன் பொண்டாட்டி சொல்கிறது நியாயம்தான்டா. அவன் படித்தவன் வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறா, அதில் என்ன தப்பு இருக்குது?
வேலைக்கு போட்டு இந்த காலத்தில் பொண்ணுங்களும் போய் சம்பாரிச்சாதானே நமக்கும் நல்லது. போட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, விடு. நீ பரவாயில்லம்மா, நீ வேலைக்கு போம்மா. சரி சரி, சாவி கொண்டாங்க. ஒண்ணா பார்த்து சுட போகுது. சொல்லு, என்னாச்சு? அப்பா அங்கே பாருப்பா, நீங்கள் ஒரு ஆள் நின்றுட்டுக்கிறது கூட தெரியாமல் எவ்வளவு எகத்தாளமாக பேசிவிட்டு திமிரா போகிறான்னு. நீ இதைத்தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பேச வேண்டாம். நான் உன்னை சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. ஏண்டா, இந்த காலத்தில் அவள் உன்னை ஏதாவது சொல்கிறான்னா அவளுடைய நல்லது கூட சொல்லுவான்னு நீ நினச்சிக்க. 2 பேரும் சம்பாரித்து நீங்கள் 2 பேரும் நல்லா பொழைச்சாதான்டா எனக்கு பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத. அவளும் நல்ல பொண்ணு தான், நல்லா நடந்துக்குவா. சொல்கிறது புரியுதா? புரியுது. தண்ணி காட்டு. போகட்டும் போகட்டும், போகிற போக்கில் விடுவோம், விட்டு பிடிப்போம். கடலில் கல் எறிஞ்சா அந்த கடலுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த கல் தான் காணாமல் போகும். மாமோய், நீங்க எங்க இருக்கீங்க? மாமோய், நீங்க எங்க இருக்கீங்க? கவிதா, நான் இங்கே இருக்கேன். எங்க மாமா இருக்க? என் கண்ணுக்கே தெரியலையே. தோ இங்கே பாரு. எங்க? நான் ஏரிக்கார மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தேல வாடுறேனே இக்கரையில. இவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருந்தனே, எங்கயா போன? அட, உன்னை பார்க்க தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு அங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தான். அவன்கிட்ட பேசிட்டு வர்றதுக்கு எனக்கு நேராகி போச்சு. ஏமாமா, ஃப்ரெண்டை பார்க்க போனியா இல்லை அழகான பொண்ணு நாடகம் பார்க்க யாராச்சும் வந்திருக்கான்னு சைட் அடிக்க பின்னாடியே போனியா? கவிதா, அப்பா அடித்தா வலிக்கும், அம்மா அடித்தா வலிக்கும், ஏன் டீச்சர் அடித்தா கூட வலிக்கும். ஆனால் சைட் அடித்தா வலிக்கவே வலிக்காது. மாமா, நானும் அடிக்கிறேன், உனக்கு வலிக்கவே வலிக்காது. ஐயா, நீ அடிக்க தானே நான் காத்துட்டு இருக்கிறேன். வலிக்குதடி. வலிக்கலையா? உனக்கு வலிக்கும். மனசுல என்னடி கறிக்கு வெறி எடுத்து விளாட்டுமே கிடைக்கிற? அப்போ சரி சரி, அதை விடு மாமா. ஏன் மாமா, நேற்று நைட்டு 2 தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன், பிஸி பிஸின்னு வந்துச்சே. என்னை விட்டுட்டேன், அவகிட்டயாச்சும் கடலை. ஐயோ, உன் சந்தேகம் பற்றி உன்னை விட்டு போவாதா? நான் ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டி, அவ்வளோதான். அப்போ நீ ஃபோன் பண்ணியிருப்ப, பிஸின்னு வந்திருக்கோம், அவ்வளோதான். அதானே பார்த்தேன். என்ன தவிர வேற எவ்வளோச்சும் நினைச்ச தொலைச்சுப்பிடுவோம், தொலைச்சி. ஒன்றும் இல்லை மாமா, அது என்னமோ பிரியாணி சாப்பிடும்போது அது டேஸ்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா உன் நம்பர் பிஸின்னு மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோ ஒத்திராத்திரமா வருது. மாமா, என்ன ஏதோ ஒரு வாசம் அடிக்குது? அப்படி ஒன்றும் இல்லையே. இல்ல, மேல சிகரெட் வாசம் அடிக்குது. சிகரெட்டா? அது
உனக்கு எப்போ சிகரெட்டு பிடிக்கலன்னு சொன்னியோ அன்னைக்கே நான் சிகரெட்டு பிடிக்கிறத விட்டுட்டேன். இல்ல 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 நீ போய் சொல்ற. உன் மேல நல்ல வாசம் அடிக்குது. ஏய் அடிக்கலடி, அது நாமளும் தம் அடிச்சுட்டு நிஜாம்பாக்கு போட்டுட்டு தான் வந்தோம். எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியலையே. மாமா என்ன புலம்பிட்டு இருக்க? சரி நீ தம் அடிக்கல, என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நான் நம்புறேன். சத்தியமா? நான்லாம் வாரி வழங்குவேன், ஆனா உன் தலைமையில சத்தியம் பண்ண சொல்றீல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கா? பயமா இருக்கா? ஆமா. சத்தியம்ல சக்கரை பொங்கல்னா சத்தியம் நான் எத்தனை வேணாலும் பண்ணுவோமா, ஆனா உன் தலைமையில அடி சத்தியம் பண்ண சொல்றீல்ல, அதுதான் பயமா இருக்கு. சத்தியம் பண்ண சொன்னா பண்ணிடுவேன், ஆனா நீ 1000 போய் சத்தியம் பண்ணுவியே, என் மேல அடிச்சு சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். பண்ணிடுவேன். பண்ணு. அப்புறம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஒழுங்கா என் மேல சத்தியம் பண்ணு. சரி கொண்ட தலைமையில கை வச்சு விட்டா நீ எல்லாம் பண்ணிடுவையா? இல்ல சத்தியமெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்டா பண்ண சொன்னாங்க. ஒரு வெங்காயம் பண்ண வேணா, இருக்கிற மாதிரி பண்ணிங்க. வா தலைமையில கை வை, சொல்லு. தலைமையில சத்தியமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் தலைமையில கை வச்சு உன் மேல சத்தியமா நான் இனிமே சிகரெட்டே குடிக்க மாட்டேன். நம்பவே மாட்டீங்களா? அதெல்லாம் நம்ப முடியாதியா, ஒன்னால நம்பவே முடியாது. சரி யோ என் தலையில கை வச்சு. சரி ஓகே, சரி உன் மேல சத்தியமா நான் சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், ஓகேவா? ஓகே ஓகே. மாமா சொல்லுமா. எதை சொல்ல வரையே? ஒன்றும் இல்லை, அடி வாங்கினேன், கடியும் வாங்கினேன், இத்தனையெல்லாம் வாங்கிட்டேன். ஒரு மொத்தம் ஒன்று வாங்கிட்டேன்னா மேட்ரு முடிஞ்சிடும், அவ்வளோதான். அவ்வளோதானே? அவ்வளோதான், கொடுத்துட்டா போச்சு. இந்த மான் முந்தன் சொந்த மான் பக்கம் வந்து நான் சிந்து பாடும். இந்த மான் முந்தன் சொந்த மான் பக்கம் வந்து நான் சிந்து பாடும். சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே, சந்திக்க வேண்டும் தேவியே என் உயிரே. வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே. நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே. அன்னமே அன்னமே எந்தன் சொர்ணமே, உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே, கண்ண
பார்த்ததும் நாணுதே, இன்பத்தில் வேதனை ஆனதே. இதுவரையிலும் எங்கம்மா போயிட்டு வந்த இவ்வளோ நேரமா? அப்பா, நான் என் கூட படித்தாலே என்னோட ஃப்ரெண்டு ஜெயா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே நர்ஸ்க்கு படித்தோம். அவங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் போய் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. அம்மா கவிதா, அவன் அப்பனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அடிக்கடிக்கு என்னமோ மயக்கம் வருது, தலை சுத்துதுமா. வயசாயிடுச்சுல, அப்படித்தான் இருக்கும். எப்படியோ தாயில்லா பிள்ளை, உன்னை மட்டும் ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுத்தனா திடீர்னு நட்சத்திரம் கொடுக்கணும், நிம்மதியா சாவேன். ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க எனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு பேத்தியோ பேரனோ பிறந்து அவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி 100 வயசு வரைக்கும் நீங்க நல்லபடியா இருப்பீங்க. இல்ல கண்ணே, 100 வயசு வேண்டாம், உனக்கு கல்யாணம் வரையும் அது வரல இருந்தனாவே போதும். இப்போ கூட ஒரு புரோக்கர்கிட்ட உன் சாதகம் வந்திருக்கு, நான் போயிட்டு வரேம்மா. என்ன நீ பத்திரமா வீட்டில் இரு, நான் போய் புரோக்கர்கிட்ட உன் சாதகத்தை பார்த்துட்டு வரேன். கடவுளே, இந்த சாதகமாச்சும் என் பொண்ணுக்கு பொருத்தமா கிடைக்கணும். அப்பா, நீங்க எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, எனக்கு ஏன் கழுத்துல தாலி கட்ட போற மாப்பிள்ளை ஏ ராஜாதான். எழுந்தாமல போல நடந்தா நதி போல, எழுந்தாமல போல நடந்தா நதி போல, அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு இப்போது திறந்திருக்கும். அந்த வெட்டருவா மீசைக்கு தான் 800 பணிஞ்சிருக்கும். அவ தொட்டு தந்த நெல்லுமணி போக விளைஞ்சிருக்கும். அம்மா, தாயே, பத்திரகாளி அம்மா, உன் அருளாலை எனக்கு வருடம் இந்த நாடகத்தில் வாய்ப்பு கொடுத்து வெடிக்கும் ரசிக பெருமக்களுக்கும், எனக்காக படாசு வெடிக்கும் என் சங்கத்து தம்பிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். யார் ராஜா இந்த ஊர்ல எந்த சிரிக்கு முண்டை என்ன கோபாலுன்னு பேரை சொல்லி கூப்பிடுறாளே, எவ்வளா இருக்கும்? யோ பெரியவரே. பெரியவரா? ஆமா, என்னன்னு கூப்பிட்ட? பெரியவரேன்னு கூப்பிட்டேன். பெரியவரேன்னு கூப்பிடு. இரியா, நீ வாயா போயான்னு கூட கூப்பிடு, தேனு கூட கூப்பிடு. இப்படி ஒரு கட்டைய இந்த ஊர்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா, உள்சி போட்ட கோழிக்கு உள்பாட்டி போட்ட மாதிரி
ஜிம்ம ஜம்முன்னு இவ்வளோ அழகா இருக்கிறிய. ஐயோ யாரு நீ? கெள்ளிட்டு பையன் என்ன புடி பிடிக்கிறான் பாரு. ஏதாவது சொல்லாத. ஐயா பெரியவரே, என்ன தெரியல, நான் தான் பழனி அம்மா மக மீனாட்சி. மெட்ராஸ்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்க அம்மா திடீர்னு ஜுரம் வந்து பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டா. அதான் நம்ம ஊர்லயே பைய வித்து பொழைச்சிக்கலான்னு வந்துட்டய்யா. அடங்க பைக்கார பழனிமாங்களா? ஆமாங்க. 5 வயசுல இந்த கரை மேல அம்மனை கொட்டியார தெரிஞ்சிட்டு இருந்த. அம்மனை குட்டியோடையா? அன்னைக்கு வர ஊழமா குழந்துட்டு போயிட்டே இருப்ப. ஐயா எவ்வளவு ஒரு உலக ஸ்டார் மாதிரிக்கிற. பெரியவரே, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. இப்படி வந்தா உன்னை கண்ட இடமெல்லாம் அப்படியே கைய வச்சு கடிக்கணும்னு தோணும். மீனு குட்டி சொல்லு குட்டி. அந்த வாயா நாரவாயான்னு கூட கூப்பிடு. தயவு செஞ்சு பெரியரேன்னு கூப்பிடாத. இப்பதான் 27 வயசு. யாருக்கு? உனக்கா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? மொட்டை தலையா? சரி, இங்க பாருங்க பெரியவரே, மறுபடியும் பெரியரேங்காத மீனு. ஐயோ, இவன் வேற என்னடா இப்படி சொல்ல ஊத்துறான். இவனை வச்சே நம்ம எப்படியாவது ஒரு பை வியாபாரத்தை பண்ணணும். பொம்பளை விஷயத்துல வேற கொஞ்சம் அசுக்கு புசுக்காக இருப்பானாட்டிருக்கு. இதுக்கு மேல உங்களை நான் பெரியவரேன்னு கூப்பிட மாட்டேன். டார்லிங், கோபால் டார்லிங். அங்கிருந்து புள்ள அரிக்குதுடா டே புயலு. என்ன இந்த ஊர்ல ஒருத்திக்கிட டாலிங்கன்னு கூப்பிடுறதில்ல. நான் கூப்பிடுறேன். அட ஈடா போட கோபாலு, மினியாட்டாக்கார கோபாலு, புயல் கோபாலு இப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ வந்த என்ன டாலிங்கன்னு கூப்பிட்டியே. ஐயோ என் நெஞ்சே. உங்களுக்கு நெஞ்சு வலிச்சாலும் சரி, இல்ல கொஞ்சம் கீழே வலிச்சாலும் சரி, இந்த பைய வாங்கிக்கோங்க டார்லிங். பை என்னடா இது? ஒரு பையன் மூந்து பார்த்தா என்ன பையெல்லாம் மூந்து பாக்குறீங்க? என்ன விஷயம்? பையன் சரியாகுதான்னு பார்க்கணும்ல. அதுக்கு மூந்து தான் பார்க்கணுமா? நீ என்ன நாயா? ஐயோ இப்பயே என்ன இந்த வறுத்து எடுக்கிறியே. ஆயா ஒரு பையன் மூந்து பார்த்தா மல்லிகைப்பூ வாசனை. இன்னொரு பையன் மூந்து பார்த்தா மறி கொழுந்து வாசனை. அம்மாலும் தான் பைய வச்சிருந்தால அம்மா பையன் மூந்து பார்த்தா ஒரே கத்தாழ நாத்தம். இன்னொரு பையன் மூந்து பார்த்தா கருவேட்டு நாத்தம். ஐயோ கோபால் டார்லே, எங்க அம்மா இதெல்லாம் பழைய மாடல் டி, என்னதெல்லாம் புதுசு, அதனால நல்ல மனமாத்தான் இருக்கும். இருக்கும். என்ன கோபாலுன்னு சுருக்கமா கூப்பிடாத. பின்ன கொடாமட்டி கோபாலுன்னு அழுத்தி கூப்பிடு. அது என்ன டார்லிங்? கொடாமுட்டி கோபாலு? அந்த கொடாப் எங்க இருந்து வந்தது? அது ஒண்ணு இல்லை கண்ணு, எனக்கு ஒரு 17 வருஷம் இருக்கும். எங்க காட்டுல மலைக்காட்டுல ஒரு 50 செம்பிளி ஆடு எங்க அப்பா வாங்கி விட்டோம். அந்த ஆட்டுக்கு நானும் எங்கள் அப்பனும் நைட் ஆனால் போய் திருட்டு பசங்க வரான்னு சொல்லி பட்டியில் படுத்துக்குவோம். அன்னைக்குன்னு பார்த்தா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். சரி, திடீர்னு எங்கள் அம்மாளுக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணி தொலைஞ்சானே தெரியல, வயித்தொலின்னு ஒருத்தன் வந்து சொன்னான். நல்ல கதை, நல்லா கேட்குற, சூப்பராக இருக்கு, சொல்லு. எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு வாட பட்டியில் படுத்துக்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜிகேஜி வரையும் போயிட்டு வந்துடுறேன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டான். நான் ஒருத்தனும் பட்டியில் படுத்து நெளிச்சு பிறண்டு படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. அப்புறம் என்னையாச்சு? சீக்கிரம் சொல்லி, நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது கதை. இதுக்கு மேலே தானே மேட்டரே இருக்கு. மேட்ரு சொல்லுடா முதல்ல. காட்டில் பேசுற வசனம் வாங்க, இது வர இதை வர 7 வாட்டி தூக்கி வலிட்டு போகுது. நான் என்ன பண்ணுறேன்? ஐயோ, மண்டைக்கிட்டே உடச்சுக்காதையா. அப்புறம் எனக்கு வேற என் பக்கத்து வீட்டுக்கார
அலமேலு ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே கொடாப்பம் முட்டி தூக்குனேன். அவன் வீட்டுக்கு நடந்து போனேன். சரி. ஓயே கதவை தட்டனே. கதவை தட்டி காலை எடுத்து உள்ள வச்சேன். அவ முதல்ல கதவு திறந்தாளா இல்லையாடா? வட போடான்னு பேசுற. சரி டார்லிங், திறந்தாங்களா? கதவை திறந்தா. நீயும் காலை எடுத்து வச்சியா? நானும் உள்ள காலை எடுத்து இப்படி வச்சேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? சீக்கிரம் சொல்லு. திறந்த கதவு மூடவும் முடியல, உள்ள வச்சது வெளியே உருவ முடியல. ஐயோ, அப்புறம் தண்ணி காட்டு போன புருஷன் வந்துட்டானா இல்லையா? அட சேத்தல வச்ச அழுத்தன குறவையாட்டம் கப்புன்னு வச்சு அழுத்திட்டான். அப்புறம் என்னையாச்சு? தண்ணி கட்ட போன புரஜம் வந்து புறநாண்ட இருந்து புடிச்சு வெட்டுக்கிட்டு இழுத்தஞ்சான். அவன் இழுத்தப்பயாவது வெளியே வந்துச்சா இல்லையா? காலு அட காலு இல்லைங்க, கோமணத்தி அண்ணாவத்தி ஒரே ஊரை உருவிட்டு போயிட்டான். அதுலேருந்து கோமணமே கட்டுறதில்ல, கோமணமும் கட்டுறதில்ல, டயரும் போடுறதில்ல, ஆள்கிட்ட அப்படியே விட்டுறது. அட கருமமே, ஏதாவது ஆயாக்கிதான் பார்த்து செத்துற போகுது. நான் எல்லாம் கடிக்க. சரி, உங்களை நான் பெரிய மனுஷன் நினச்சேன், இப்படி சில்லறத்தனமாக இருக்கீங்க. சரி, இதுக்கு மேலே உங்களை நான் டார்லிங் கூட கூப்பிட மாட்டேன், மாமான்னு கூப்பிட்றேன். ஐயோ, என்ன மாமான்னு சொல்லிட்டே. ஐயோ 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 செல்லம். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட, நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட, காலு ரெண்டு வாழப்பட்ட கண்ணு ரெண்டு கோழி முட்டை, காலு ரெண்டு வாழப்பட்ட கண்ணு ரெண்டு கோழி முட்டை. கண்ணாடி படம்பே கருவாட்டு குழம்பே கட்டான பூமேனி கரும்பே, கண்ணாடி படம்பே கருவாட்டு குழம்பே கட்டான பூமேனி கரும்பே, பலகாரமே வெள்ள பணியாரமே பரிமாறினா அடி பசியாருமே, நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன கட்டா விடும் பட்டாடு நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு. ஒய்யார கொண்டு சிங்கார செண்டே வாயங்கி
இதழோரமா ஒண்ணு கொடுத்தா என்ன, இதழோரமா ரசம் எடுத்தா என்ன. அம்மாடியோ அம்மாடியோ சும்மா இரு தக்காதே. நல்ல கட்ட நல்ல கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட காலு ரெண்டு வாழப்பட்ட கண்ணு ரெண்டு தொழில்முட்ட. இந்த கம்பெனிக்கு ஓனரு நானா இல்லை நீயா? இது என்ன சந்தேகம்? கம்பெனிய எனக்கு வித்துட்டியா என்ன? டேய் தெரியுதுல்ல, ஓனர் நானு, உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். நீ என்னமோ ஆட்டிக்கிட்டு இப்போ வர? சாதாரண பியூன் தாடா நீ. பியூனு பியூன் வேலை சாதாரண வேலை. உங்கள் மாதிரி ஓனர் செய்கிற தப்பெல்லாம் வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பியூனுக்கு அதிகமான சம்பளம் நீங்கள் தரணும். தப்பா? நானா? நான் ஏடா தப்பு செஞ்சேன்? அப்படியா? நேற்று எத்தனை கோட்டை அடிச்சா? ரெண்டு ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற பழக்கம்? அதெல்லாம் எப்பவுமே டெய்லியும் ஒண்ணுதான். அப்ப இது தப்பு இல்லையா? இதெல்லாம் தப்பே கிடையாதுடா. இதெல்லாம் செஞ்சாதான் ஒருத்த மனுஷனா வாழ்றதுக்கான தகுதிரா. இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, அவன் மனுஷனே கிடையாதுடா. சரி, நம்ம கம்பெனிக்கு ஆள் வேணும், இன்டர்வியூ கொடுத்ததும்ல. சரி, விளம்பரம் நைட் அடிச்ச போப்பு இன்னும் தெரியல. இன்டர்வியூ கொடுத்ததும்ல, யாரும் வந்தாங்களா? இன்னைக்கு தான் இன்டர்வியூ, இன்னும் ஒருத்தரையும் காணோம். என்னடா டி? சரி, யாரா வந்தா கூப்பிடு, சரியா? உள்ள கொஞ்சம் வேலைக்காரி கூட. ஆ ஆ குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள் சார், இது மோகன் குரூப் ஆஃப் கம்பெனி தானே? எஸ். உங்களுக்கு என்ன வேணும்? சார், ஐ எம் கிராஜுவேட்டட் ஆஃப் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். டுடே இன்டர்வியூ. சரி, வரும்போது ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு வந்தியா? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சார் வாங்க வாங்க வாங்க. திஸ் இஸ் ஓனர், ஐ ஆம் பியூன். யா, வணக்கம் சார். எஸ். வாட் இஸ் யுவர் நேம்? சுமதி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வயசு? 25. You are appointed. Monthly salary 50,000. 50,000. சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏய் ரவி, இந்த செக்கை அவன்கிட்ட கொடு, அட்வான்ஸா. இது வேறையா? நீங்கள் இன்றைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லெஃப்டில் போய் ரைட் திரும்பினீங்கன்னா உங்களுடைய கேபின் இருக்குது. நீங்கள் போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார், நான் இப்போ தான் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறேன், அதுக்குள்ளே சேலரினா? இது கம்பெனியோட ரூல்ஸ்.
ஓகே, யூ கேன் கோ நவ். ஓகே சார். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு 3 மாதம் சம்பளம் பாக்கி. ஆனால் வேலையில் சேர்றதுக்கு முன்னாடியே சம்பளம் என்ன கொடுமையிடாது. டே ரவி, 24 கேரட் கோல்டும் குப்பையில் கிடக்கிற கல்லு ஒன்னாடா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன பண்ணுறது, நானும் பொம்பளையே பிறந்திருந்தா ஒரு 50,000 வாங்கியிருக்கலாம். என்ன பண்ணுறது, எங்கள் அப்பன் கோவணத்தை அவுத்து நேரம் சரியில்லையே. ஹலோ, என்னங்க இதை என் அக்கௌண்ட்டில் கலெக்ஷன் போட்டுருங்க. என்னது செக்கா? அதுவும் 50,000? எப்படி? என்னோட மாத சம்பளம். மாத சம்பளமா? நேற்று தான் நீ இன்டர்வியூக்கே போன, அது உடனே எப்படி? எல்லாம் அப்படிதான் எங்கள் கம்பெனி ரூல்ஸ். நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 1 ஏக்கரா வெள்ளாமல் பண்ணாலும் 1 மாதத்தில் கூட உங்களால் 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. நீதான் எப்போ பாரு விவசாயம்னு தெரியுற. இதனால என்ன யூஸ்? இங்கே பார், என் கையில் இந்த செல் ஒன்று இருந்தால் போதும், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடலாம். அப்படியா? எல்லாமே டவுன்லோட் பண்ணிடலாமா? சரி, எனக்கு உன் செல்லை பயன்படுத்தி அரிசி 1 மூட்டை டவுன்லோட் பண்ணி கொடு பார்ப்போம். என்ன கிண்டலா? கிண்டல் இல்லை, செல்லை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண அரிசி 1 மூட்டை டவுன்லோட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுல்ல? சோத்துக்கு அரிசி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நக்கிட்டு தான் போகணும். சரி சரி, இவ்வளோ பேச்சு பேசுறியே, எங்க நம்மளோட கல்யாண நாள் எப்போன்னு சொல்ல பார்க்கலாம். நானே ஏன்டா கல்யாணம் பண்ணனுக்கிறேன், இதில் கல்யாண நாள் வேறையா? தெரியாது. சரி, என்னோட பர்த்டே எப்போனாவது சொல்லு. இவ பிறந்ததே ஒரு அதிசயம், இதில் வேற. சரி, உனக்கு என்னதான் தெரியும்? சரி, இவ்வளோ கேட்குற இல்ல, நான் எவ்வளோ வட்டிக்கு கடை வாங்கிக்கிறேன்னா அது உனக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் எந்தெந்த மாடு கண்ணு போட்டுக்குது, எந்த மாட்டை எப்போ சினைக்கி விடணும், தக்காளி 1 கிலோ என்ன விலைக்கு விற்கிதுன்னா அது தெரியுமா? சரி, கரும்பு 1 டன்னு என்ன விலைக்கு விற்கிதுன்னா அது தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியாதப்ப எனக்கு அது மட்டும் எப்படி தெரியும்? விவசாயம்னா உனக்கு அவ்வளவு கேவலமாக போச்சா? படித்தா வேலை கிடைக்குன்னு சொல்லித்தர சமுதாயம், விதை விதைச்சா தான் சோறு கிடைக்குன்னு சொல்லி தரணும். நம்ம நாட்டில் விதை விதைச்சா பணம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லாருமே விவசாயம் இருப்பான். சரி சரி, பசிக்குது, வந்து சோத்தா போடு. சோறா? நோ நோ, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறேன், இப்போ வந்துடும். ஹலோ மேம், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறீங்களா? என்னால் இந்த வீட்டுக்கு சோறாக்கி போட முடியாது, இல்லைன்னா ஒரு வேலைக்காரியை வச்சுக்கோங்க. டேய் தம்பி, அவன் என்ன சொல்லிட்டு போறான்? வேலைக்காரிய வச்சுக்க சொன்னாங்க. அப்படியா சொன்னா? ஒருத்து குழம்பு வச்சிருவேன். அவ சொல்றது நியாயம்தான்டா. அவ வேலைக்கும் போயிட்டு சோறு எப்படி ஆக்குவா?
அதில் ஒரு நியாயம் இருக்குதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். பேசாமல் அப்படியே செஞ்சுருங்க. டேய் ராஜா, நீயாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுறா. பார்க்கலாம் பார்க்கலாம், அவள் எப்படி இருப்பாளோ என்னவோ. தம்பிங்களா, இந்த காலத்தில் பொம்பளைங்களாம் நம்பவே முடியாது. எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. கொஞ்சம் ஏமாந்தேன்னு வச்சுக்க, சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க. அதுக்கு மேலே ஏமாந்தேன்னா ஓட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாங்க. புரியல, கொலை பண்ண கூட பயந்துக்க மாட்டாங்க. ஜாக்கிரதையாக நடந்துக்குவாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நேரில் தான் ஒன்றுமே நடக்கலை. அவளை நினச்சி ஒரு கனவு தான் காணுவோமா? நேரில் தொட்டா தான் கத்தரா, கனவுல தொட்டா என்ன பண்ணுவா?